ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த அம்மா வந்து சொல்லியிருந்திருக்கோம், ஒரு வேளை ஹீஜோவோட அந்த பாடி வந்துட்டு உனக்கு கிடைக்கலைன்னா என்ன பண்ணுவ, ஒருவேளை உயிரோட இருக்காளோ அப்படி தான் நீ யோசிப்பியோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருந்துருக்கோம். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஓ, அதனால தான் நீ அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னியா, இது உன்னோட டேர்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் சிரிக்குது. இந்த சைடு அந்த போலீஸ் மற்ற எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஒரு வீடியோ வந்துட்டு ஹேக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு மாதிரி குடோன் மாதிரி தான் இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஃபுட்டெல்லாம் அப்படியே சாப்பிடாம அங்கங்கே இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீஜு இருக்குது. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்கு, ஏன் நீ ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம வச்சுருக்க, உன்னை கொலை பண்ணாமல் நான் உன்னை இங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனால் நீ சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு. நீ எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? என்ன? ஏன்னா ஹீரோ வந்துட்டு ரொம்பவே பதட்டத்தோட ரொம்பவே கிரேஸியாக என்னை தேடிட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் வரைக்கும் அவன் தேடிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் நான் செத்து போயிட்டேன் அப்படின்ற விஷயங்கள அவன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணும்போது அவன் முன்னாடி நான் போய் நிற்கணும்னு எதிர்பார்க்குறேன். இவ்வளோ வருஷமா செத்து போயிட்டான்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, செத்து போனவங்க உயிரோட வந்து நிற்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றத அவனும் ஃபீல் பண்ணணுன்றத நீ நினைக்கிறேன்ட்டு. பரவாயில்லையே, கரெக்டாக யோசிக்கிற அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா. அதே விஷயங்களை தான் ஹீரோவுமே சொல்லிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு இந்த மாதிரி தானே நான் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்ட்டு கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணீரெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கு. அந்த டைம் அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு இருக்காரு. நாங்கள் ஹீஜோவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ எல்லா போலீஸும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு காரில் ஏறி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீஜோ வந்துட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதே சமயம் அந்த பிஏவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாக உட்காந்துட்டு இருக்கான். ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருக்கும் போல, ஏதாவது எனக்கு நடந்தது அப்படின்னா மற்ற விஷயங்களை நீயே ஹேண்டில் பண்ண அப்படின்னு. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பின்னு மாதிரி வச்சுருக்கான். ஸோ அந்த கிழவனோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு அவரோட ரிங் இருக்கும்ல, கையில் போட்டிருப்பாரு ரிங்கு, அதை பார்த்தீங்கன்னா அவன் டச் பண்ணுறான். ஆக்சுவலாக அது ஒரு லாக்கு போல். ஸோ இந்த கீயை இன்சர்ட் பண்ணோன்னா ஒரு கதவு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கான். அங்கே 2 டோர் இருக்குது. திரும்பவும் அந்த அம்மா சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். நீ வந்து என் பையனை காப்பாற்றிரு, அப்புறம் ஹீஜுவை கொலை பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கும் போல். ஸோ ஹீஜுவை நோக்கி தான் மெதுவாக இவர் வந்துட்டு இருக்காரு. அந்த சைடு நம்ம ஹீரோ, போலீஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் ஹீஜு, எனக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கிட்டு இந்த பிஏ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீஜு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி கழுத்து நெரிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காப்புல. இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சேஸ் பண்ணி பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான். ஆனால் இவர் வந்து அவளை கொலை பண்ணல. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா எழுப்பி விடுறாரு. இங்கேருந்து சீக்கிரமாக போ அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கா. நான் வந்துட்டு சாகிறதுக்கெலாம் பயப்பில்ல, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பயமாக இருந்தது. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க முடியாதோ அப்படின்றத நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது அப்படின்ட்டு இவளும் ஓடிட்டுருக்கா. ஹீரோவும் அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் அந்த பிஏவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற டோருக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. உள்ளே அந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். யாரோ ஒரு ஆள் நிற்கிறீங்கல்ல, எனக்கு நல்லாவே தெரியுது, கதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி தான் நின்றுட்டுருக்காரு. இவர் வந்துட்டு பேய்க்கு அம்மாவுக்கு பிஏவா இருந்தாலுமே அவருக்கு என்ன நடக்குது, யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரியதானே செய்யும். ஹீரோ வந்துட்டு 15 வயசாக இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பானுங்க. அவன் என்ன ஆசைப்பட்டவன் தான். அவனை வந்துட்டு இவங்களோட சுயநலத்துக்காக தானே கூப்பிட்டு வந்து வளர்த்துருந்துருப்பானுங்க. பட் ரிவெஞ்சுன்னு வரும்போது ஹீரோவை எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும். இந்த விஷயம் இவருக்கும் புரியதானே செய்யும். அதனால தான் நம்ம ஹீரோனை அங்கேருந்து எஸ்கேப் ஆக்கி விட்டுருந்துருப்பாரு. இந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா லூசுத்தனமாக கத்திட்டு இருக்காங்க. உள்ள நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், நீ கதை ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் மிஷினை வச்சு பயங்கரமாக லாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவன் கொலவெறியோட கத்திட்டு இருக்கான், தொரடா அப்படின்ட்டு. இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கதை ஓப்பன் பண்ணிவிடு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இவரும் திரும்பி பார்த்தா அந்த பேய்க்கோட அப்பங்காரன் தான் கன்னை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. அந்த ப்ரெஸ் மீட்ல என் பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது நீயும் அவளும் கண்ணாலே பேசிக்கிட்டீங்க. அப்போ உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். கதவை திறந்து விடு, நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவருமே சொல்றாரு இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் வேணா கேட்கவா போறான். அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனால் முடியல, ஒரு மாதிரி இழைக்குது.
ஸோ பக்கத்தில் ஒரு மரத்தை பிடிச்சிட்டு நிற்கும்போது டம்முன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம். ஸோ அந்த பிஏவை வந்துட்டு இவர் ஷூட் பண்ணிட்டாரான்ன்றது தெரியல. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் சத்தத்தை கேட்டோன்னா ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடி காலை வைக்க அப்படியே உருண்டு போய் கீழே விழுந்துடுறா. அப்படியே மயக்கமும் ஆயிடுறா. அதே சமயம் இங்கிட்ட அந்த பேய்க்கை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேருந்து வெளியே வந்துட்டான் போல். அவங்க அப்பனோட கையை பிடிச்சிட்டு அந்த கன்னை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன இப்போ கூட நீ என்னை கொலை பண்ண தானே ட்ரை பண்ணுற, நீ என்னை பிள்ளையாவே கன்சிடர் பண்ணல அப்படின்னு. ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்போ அந்த அம்மா சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாரு. நீ உன் பிள்ளைக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கியா, ஒன்றை மாதிரி தான் அவன் இருக்கான் அப்படின்னு. ஸோ அதனால அவர் பார்த்தீங்கன்னா அந்த கன்லேருந்து கையை எடுத்துறாரு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான், அவன் அங்கிட்டு பறந்து போய் விழுக. உடனே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்பாவா பார்க்குறேன், ஆனால் இதான் உனக்கு லாஸ்ட் டேவும் கூட, குட் பை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஷூட் பண்ணுறான். அவன் செத்துட்டானா என்னன்றது தெரில. இந்த ஷூட் பண்ண சத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு கேட்டோன்னா அவள் பதறி போய் எந்திரிச்சிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்ட்டு அவள் பார்த்தா அங்கே அந்த பேய்க்கு தான் அந்த கன்னோட அப்படியே விசில்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்கிட்ட மட்டும் நம்ம சிக்கவே கூடாது அப்படின்ட்டு அப்படியே வாயை மூடிட்டு ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கால. இவன் பார்த்தீங்கன்னா நீ இருக்கேன்றதே எனக்கு நல்லாவே தெரியும், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு இருக்கான். அதே சமயம் அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு காரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்க்குறா, அவனை பார்க்குறா, இந்த காரை பார்க்குறா, அவனை பார்க்குறா, இந்த காரை பார்க்குறா. இவங்கிட்ட நம்ம வந்து சாகிறதுக்கு பதிலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அவங்ககிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா, ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு கேட்குது. அட உன்னி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அந்த காருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா. அந்த காரும் பார்த்தீங்கன்னா நிற்கிது. இவ ஒரு மாதிரி லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஹீரோ வர மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹீரோ தான் வந்திருப்பான் போல். அப்போ தான் அவளுக்கு உயிரே வருது, அவனுக்கும் இப்போ தான் உயிரே வருது. அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹிஜு உனக்கு ஒன்றுமே ஆகலைல்ல அப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே அந்த பேய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறியாக தான் பார்த்துட்டு இருக்கான். இவ காலில் வந்துட்டு ஷூ கூட போடாம தான் ஓடி வந்திருப்பா போல். ஸோ அப்படியே அவளை தூக்கி காரில் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு இருக்கான். அந்த போலீஸ் எல்லாருமே பின்னாடி வந்திருப்பாங்கல்ல, அவங்களுமே வந்து பார்க்குறாங்க, ஓகே இவங்க சேஃபாக வந்துட்டாங்க அப்படின்னு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இல்லை எதுவுமே முடியலை, அந்த பேய்க்கு இங்கே தான் இருக்கான், அது மட்டும் இல்லை அவன் கையில் வந்து கன் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டோன்னு அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் ஃபஸ்ட் இங்கேருந்து போங்க, நாங்கள் வந்துட்டு அவனை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இவனும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் எல்லாருமே அந்த கிரிமினலை வந்துட்டு போய் சேஸ் பண்ணுங்க, அவன் கையில் வந்து கன் இருக்குது, எல்லாருமே கவனமாக இருங்க, நான் வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டில் போய் சேஃபாக விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கத்தில் தான் இருக்காளா. இவளோட கையை பிடிச்சிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிகிட்டே சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு. அந்த டைமு உங்கள் காருக்கு முன்னாடி யாரும் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சடனாக பிரேக்கை போடுறான். எவன்டா அது அப்படின்ற மாதிரி ஊத்து பார்க்கும்போது அங்கே அந்த பேய்க்கு தான் வந்து நிற்கிறான். அவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா வாடா வெளியே வாடா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ வந்து ஹீரோன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாரு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண, என்ன நடந்தாலும் சரி நீ காரை விட்டு வெளியே வரவே கூடாது அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா வெளியே வாடா இல்லைன்னா நான் சுற்று வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கான். ஹீரோனுக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு, இவன் சரியான சைக்கோவாச்சே, இவனை சுட்டுக்கிட்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இரு, நம்ம பேசிக்கலாம், உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, இதில் ஹீரோயினை நீ இன்வால்வ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கானா. பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் வர மாதிரி அந்த சைரன் சத்தம்லாம் கேட்குது. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு நான் வந்துட்டு உன்னோட திங்ஸ் எதுக்குமே நான் ஆசைப்பட கிடையாது, உனக்கு வேணுன்றத நீனே எடுத்துக்கோ, என்னை மட்டும் விட்டுரு அப்படி. சரிதான், ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, நீ மறந்துட்டியா? நீ ஹீஜுவோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது, ஆனால் நீ வந்து ப்ராப்பராக கஷ்டப்படணும், அதை நான் கண்ணால் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஹீரோக்குமே ஒன்றும் புரியல. அந்த டைம் அந்த போலீஸை காட்டுறாங்க. இவர் வந்து நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி தானே வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஹீரோட கார் அங்கே நிற்கிது, யாரு கூடயும் அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத இவர் பார்த்துறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த கிரிமினல் தான் வந்திருப்பான் அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா மற்ற போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து அலர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிரிமினல் வந்துட்டு இங்கே தான் இருக்கான், ஸோ பேக்கப்புக்கு எல்லாருமே வாங்க அப்படின்னு. இந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பக்கத்தில் வந்து காதில் ஏதோ ஒன்று சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்றது தெரியல. ஹீரோயினும் பார்க்குறான், இவன் என்னத்தை தான் அவன்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு.
ஸோ ஹீரோ இதை கேட்ட உடனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை திரும்பி பார்க்குறான் ரொம்ப சோகமா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன சொன்னா, ஏன் இவன் நம்மளை இப்படி திரும்பி பார்க்குறான் அப்படின்ட்டு. இந்த பேய்க்கு பார்த்தீங்கன்னா லூசுத்தனமா கெக்கப்புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே குனிஞ்சவன் தான், நிமிரவே இல்லை, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மற்ற போலீஸ் எல்லாருமே வந்து இவனை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த பேய்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், இதாண்டா உன் மூஞ்சிலேருந்து நான் எதிர்பார்த்தேன், இதாண்டா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு இறங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறா. அந்த டைம் இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா கண்ணை எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. போலீஸ் வந்து சொல்கிறாரு, தயவு செஞ்சு கண்ணை கீழே இறக்கு, இல்லைன்னா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. இதை அந்த பேய்க்கு கேட்டுருவானா என்ன? ஸோ ஷூட் பண்ணுற சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகி பெரிய ஷாக்கிங்கில் தான் பார்க்குறா. ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோவை வந்து ஷூட் பண்ணானா என்னன்றது தெரில. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் காமிச்சிருந்துருப்பாங்கல்ல, ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, ஒரு வேளை உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருந்து என்னையுமே பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளை பற்றி கொஞ்சம் ஸ்லோவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ இவன் வந்து மண்டையை ஆட்டுற மாதிரி மட்டும்தானே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவள் வாயை திறந்து சொல்லியிருந்திருப்பா, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. இவன் ஷாக் ஆயிடுறான், என்ன இவள் பேசுகிறாளா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப நாளாகவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்படியா, எப்போ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அன்னைக்கு நீ என்ன உன்னோட முதுகில் தூக்கிட்டு அங்கேருந்து போனியே, அப்போயிலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் போகல. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஹக் பண்ணிவிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து சொல்லிட்டு இருக்கா, டே ஏதோ ஒன்று கருகுதுடா அப்படின்னு. ஐயோ என்னோட ஸ்டீக்கு தான் கருகுது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். ஸோ அவனில் வச்சுருந்துருப்பான் போல், அது பயங்கரமாக கருகி போயிருக்கு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறா, போச்சா அது போச்சா அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே 1 by 1 காணாமல் போகுது, லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறாங்களா, இல்லை இந்த விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்றது தெரியலை. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அப்படியே உட்காந்துட்ருக்கா. என்னை விட்டு இந்த மாதிரி போவான் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல அப்படின்ட்டு அவனோட நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அவள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை, நம்பரை நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வருது. இருந்தாலும் இவள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. என்ன தான் ஆச்சு அப்படி? அந்த பேய்க்கு அவனோட காதில் அவன் என்ன தான் சொன்னான், அதை கேட்டு ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே அவன் ஏன் என்னை பார்த்தான், அப்படி அந்த பேய்க்கு பயவுல என்ன தான் சொல்லியிருந்திருக்கோம் அப்படின்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமா இவன் அங்கேருந்து போகும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. எங்கள் ஹீரோ தான் ஃபோன் பண்ணிட்டானோ அப்படின்ட்டு இவள் அப்படியே பதறி போய் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா இன்டர்நேஷ்னல் கால் அப்படின்ற மாதிரி வருது. சரி அப்படின்னு அட்டன் பண்ணி ஹலோ ஹலோன்றா. அந்த சைட்லேருந்து யாருமே பேச மாட்டாங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு வேலை இது நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ இதோட இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு புரியாமல் அங்கங்கே இருக்குது. ஏன்னா அந்த பேய்க்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை பாயிண்ட் பண்ணி இருந்திருப்பான், ஷூட் பண்ணுற சத்தம் கேட்டு வந்திருக்கோம், இவனும் ஷாக் ஆகி தான் பார்த்துருந்துருப்பா. ஆனால் இப்போது நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கு, அது நீயா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வந்திருப்பா. ஒரு வேளை ஹீரோ வந்து உயிரோட இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா அப்படின்றதோ தெரியல. பேய்க்கு வந்து ஹீரோட காதில் என்ன விஷயங்கள் சொன்னான் அப்படின்றதுமே தெரியல. அந்த பேய்க்கோட அப்பாவுக்குமே என்னாச்சுன்னு தெரில, பேய்க்குமே என்னாச்சுன்றதும் தெரியல. ஸோ எல்லாமே கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.